தமிழக ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழாவையொட்டி ஆளுநர் மாளிகை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மாட்டு வண்டி மற்றும் வைக்கோல் போர் வைக்கப்பட்டு நமது பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. இவ்விழாவில் தமிழகத்தின் பாரம்பரிய அடையாள வேட்டி சட்டை அணிந்தபடி ஆளுநர் ஆர்.என். ரவி, அவரது மனைவி லட்சுமி ரவி மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு பொங்கலிட்டனர். பானையில் அரிசி, வெல்லம் போட்டு அதனை கரும்பு மூலம் கிளறி பொங்கல் வைத்தனர். அரங்கத்திற்கு வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி ஒவ்வொருவரின் இருக்கைக்கும் சென்று கையெடுத்து கும்பிட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் என்று தமிழில் கூறினார். அதனைத் தொடர்ந்து மதுரை கிராமிய கலைகள் மையம் சார்பாக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. தொடர்ந்து சோழர்களின் காலத்தில் இசைக்கப்பட்ட வாத்திய கருவிகளுடன் கைலாய வாத்தியம் நடந்தது. பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் இரவு விருந்து அளிக்கப்பட்டது.